அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு விசையாய் தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொடுப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. ஜன்னலை கூட 2 ஜன்னலும் திறந்துட்டுருங்க, காற்று இல்லாமல் சிரமமாக இருக்க போகும். திடீர்னு கரண்ட் போயிடுச்சு, மாச கரண்டானு தெரில. சரி, கர்த்தர் நல்லவர், நிச்சயமாக அவர் செய்தால் சகலமும் நன்மையாகவே இருக்கும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை நிச்சயமாகவே உயிருள்ளது. அதை நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா ஆழமாக புரிந்து கொள்ளணும். ரேமா வார்த்தைகள் வரும்போது அந்த வார்த்தை எப்படி சுதந்திரித்துக் கொள்வது அப்படின்னா, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, சொல்லப்படுகிற வார்த்தை எனக்கு தான் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்க விசுவாசிச்சு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்குள்ள எனக்கெல்லாம் எங்க நடக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா அந்த வார்த்தை என்ன வரும், உங்களை நோக்கி வருகிற வார்த்தை அப்படியே டைவர்ட் ஆகி போயிடும். ஆவியின் மண்டலங்கள் அப்படிதான் செயல்படும். நான் அடிக்கடி சொல்லுவேன், வார்த்தையை வச்சுதான் ஆவியின் மண்டலங்களை நம்ம என்ன பண்ண முடியும், ஆக்டிவேட் பண்ண முடியும், செயல்படுத்த முடியும். ஏன் அப்படின்னா, அந்த பவரை, அந்த வல்லமையை, அந்த சக்தியை தேவன் உங்களுக்குள்ள கொடுத்துட்டார். ஒரு மனிதனுடைய செழிப்பு, ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதம் என்பது வெளியிலிருந்து வருவதில்லை, உள்ளிருந்து வருவது. அதை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. இப்போ உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நபர் பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலும் பழக்கங்கள் இருக்கும். அமைச்சரை தெரிஞ்சிருக்கும், எம்எல்ஏ தெரிஞ்சிருக்கும், ஏன் சீஃப் மினிஸ்டர் கூட தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவங்களுடைய நிலை பார்த்தீங்க அப்படின்னா அதிலே தான் இருக்கும். அப்போ சுற்றி இருக்கிற மனிதர்களால் நம்மளுடைய உயர்வு இல்லை. உயர்வு என்பது உங்களுக்குள்ள இருந்து அது ஊற்றாக வெளியே வருவது. அந்த ஊற்றை நீங்கள் கண்டுபிடித்து அதை ரிலீஸ் பண்ணணும், அதை வெளியே கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும் பொழுது அந்த வார்த்தையினுடைய நிறைவேறுதல் என்ன ஆகுது, நம்ம வாழ்க்கையில செயலாக்கத்திற்கு வருகிறது. எனக்கே தெரியாது, ரேமா வார்த்தையில தேவன் தரும்போது நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னா, இந்த மந்த் ஓப்பனிங்ல இது அதிசயங்களின் மாதம், ஆயத்தம் பண்ணப்பட்டவைகளை அனுபவிக்கிற மாதம்னு சொன்னேன். நான் நிறையா அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், அது வேற. அல்லேலூயா. ஆமாம், பல சூழல்களை நன்றாக தேவன் வைத்திருக்கிறார். நான் தான் சொன்னேனே போன வாரமே, யோசேப்பு இப்போ எந்த ஸ்தானத்தில் வந்துட்டான், பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வந்தாச்சு. இப்போ அந்த ஸ்தானத்துக்கு தேவன் கொண்டு வந்திருக்கிறார். தேவன் நன்றாய் வைத்திருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நம்மை கைவிடுவதே இல்லை. அவர் நம்மை நடத்துகிற பாதை ஒவ்வொன்றிலும் ஒரு மிகப்பெரிய, அதனுடைய முடிவில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மகுடத்தை, மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை, மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை நமக்கு வைத்திருக்கிறார். அது ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டா இருக்கும். அது எப்ப தெரியும், காலமானது அதை விளங்க பண்ணும். அல்லேலூயா. காலமானது அதை என்ன பண்ணும், விளங்க பண்ணும். 2026 ஜனவரி மாதம் 13ஆம் தேதி உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நியமிச்சு வச்சிருக்கிறாருன்னா, அதை நீங்க ஜனவரி 13, 2026 தான் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அதை நம்ம இன்னும் பார்க்கலங்கிறதுக்காக அது நமக்கு நடக்காதுன்னு அர்த்தம் இல்லை. அதான் சொல்ற, நிச்சயமாய் அது வரும், அது தாமதிப்பது இல்லை. தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அப்படி அர்த்தம்னா ரொம்ப நாள் தாமதிக்குமா பிரதர்? இல்ல, நான் சொன்ன மாதிரி ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி. ஏன்னா தேவன் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக அவைகளை செய்திருக்கிறார். எல்லாமே செய்து முடித்த காரியத்தை தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அவர் காலங்களுக்கு முன்னான தேவன். அதனால 2028 என்ன நடக்கும், 2029 உங்களுடைய ஆசீர்வாதத்தின் நிலை எப்படி இருக்குங்கிறது அவருக்கு இப்பவே தெரியும். அவருடைய டைரியில் அதை எழுதி வச்சிருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள், நாளைக்காக. ஏன்னா நாளைக்கு என்ன நடக்குங்கிறது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, ஆனா அவருக்கு தெரியும். ஏனால் அவர் சதா காலங்களுக்கும் தேவன். கடந்த காலத்திற்கும் அவர்தான் தேவன், நிகழ்காலத்தின் தேவனும் அவர்தான், எதிர்காலத்தின் தேவனும் அவர்தான். அப்ப அவர் பார்த்து வச்சுட்டார். இப்போ 2026 நீ இப்படி இருக்க போறப்ப, 2027 உன்னுடைய பிள்ளைகள் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்க போறாங்க, 2028 நீ எதிர்பார்த்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க போற. அப்புறம் ஏன் கவலைப்படுற? அதை விசுவாசிக்கிறது தான் விசுவாசியினுடைய வேலை. அல்லேலூயா. அது எல்லாம் தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது எல்லாமே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை விசுவாசித்து காத்திருப்பது தான் ஒரு விசுவாசியினுடைய வேலை. சொல்ல போனா பூமியில ஒரு விசுவாசியினுடைய வேலை என்னன்னா, வார்த்தையை விசுவாசித்து ஆசீர்வாதத்திற்கு காத்திருப்பது. இப்போ மற்றதெல்லாம் எதுவுமே வேலையே இல்லை பிரதர், எதுவுமே வேலை இல்லை, நமக்கான வேலை இல்லை. அப்போ நமக்கு மற்ற வேலைலாம் நிறைய வந்துருச்சு. எப்படி எல்லாம் ஒருத்தன் வேற உள்ள கொண்டு வந்துட்டான். இதை கொண்டு வந்து அதெல்லாம் மறக்க பண்ணி, பிள்ளைகளை குறித்து கவலை, கணவனை குறித்து கவலை, மனைவியை குறித்து கவலை, எதிர்காலத்தை குறித்து கவலை, எந்த கவலையும் பட வேண்டியதில்லை. கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஏனென்றால் நீதிமானுடைய முடிவு சம்பூர்ணம் தான் என்றைக்கும். அல்லேலூயா. ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார்.
ஒரு நாளும் அவர் நம்மை விட்டு விலக மாட்டார். எத்தனை பாதைகளில் வழியாக நம்ம சரண் வந்தாலும் சரி, உங்க கூடவே தான் அவர் வருவார். அதனாலதான் அந்த வார்த்தையை நான் சொன்ன, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ண மாட்டார். நீங்க படுகிற வேதனை, நீங்க படுகிற கண்ணீர் உங்க கணவருக்கு கூட தெரியாம இருக்கலாம், உணர முடியாம இருக்கலாம், உங்க மனைவிக்கு கூட அது தெரியாம இருக்கலாம், உங்க பிள்ளைகள் உங்க கஷ்டம் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனால் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணவே மாட்டார். சோதனையோடு கூட அதில் தப்பிக்கொள்வதற்கான போக்கையும் உண்டாக்குகிற தேவன், வழியை உண்டாக்குவாராம். நான் சொன்னல போன வாரம், டெஸ்ட் பேப்பர் கொடுக்கறது மட்டும் தேவனுடைய கரம் இல்லை, டெஸ்ட் பேப்பர் கூட ஆன்சர் பேப்பரையும் கொடுத்து அதை பார்த்து எழுதுப்பான்னு சொல்லுவார். அவ்வளோதான். அல்லேலூயா. இதில் என்ன கஷ்டம் இருக்குது? நம்ம அழுந்தலைப்பூர் ஸ்கூல் மாதிரி. அல்லேலூயா. அச்சய அழுந்தலைப்பூரில் படிக்கும் போது டாப் ரேங்கர். இப்போ புது ஸ்கூலில் விடும்போது தான் தெரியுது அச்சயோடைய குவாலிட்டி என்னங்கிறது. ஏன்னா இங்கே ஆன்சர் பேப்பர் கொடுத்துருவாங்க ஒரு நாள் முன்னாடி, அதனால படித்து எழுதியாச்சு. இப்போ அங்கே அப்படிலாம் கொடுக்கறது இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக மார்க் என்ன ஆகுது? 9th தெரிஞ்சிச்சு மார்க்லாம் ரொம்ப கம்மியாக. பரவாயில்ல. ஆனால் 10th மார்க் அதிகமாக வாங்கிட்டு இருக்குது. இப்போ வந்து வளர்ச்சியின் பாதையில் இருக்குது. 9th வீழ்ச்சியின் பாதையில் இருந்துச்சு, இப்போ 10th வளர்ச்சியின் பாதையில் இருக்குது. ஒவ்வொன்றிலையும் மார்க் அதிகமாக வந்துட்டு தான் இருக்குது. நான் கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன். அதான் சொல்கிறேன், ஒரு டெஸ்ட் வந்துச்சுன்னா தான், ஒரு சோதனை வந்துச்சுன்னா தான் நம்மளுடைய குவாலிட்டி என்னங்கிறதே நமக்கு தெரியும். நம்மளுடைய குவாலிட்டி என்னங்கிறது நமக்கே அப்போ தான் என்ன பண்ணுவோம் தெரியும். ஒரு சோதனையின் வழியாக நடக்கும்போது தான் இந்த சோதனையில் தேவனுக்கென்று நம்ம நிற்கிறோமா இல்லை நம்ம அந்த உலக பிரகாரமான காரியத்தில் நிற்கிறோமாங்கிறது நமக்கே தெரிய வரும். அப்போ எல்லா சோதனைகளுடைய முடிவும் வெற்றியில தான் முடியும். எல்லா சோதனைகளுடைய முடிவும் அற்புதத்தில் தான் முடியும். மோசே யார் எடுத்துக்கிட்டாலும் சரி, தாவீது, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, புதிய ஏற்பாட்டுக்குள்ள வந்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள், மரியாள், அன்னை மரியாள், இவங்க எல்லாருடைய முடிவும் பாருங்க தோல்வியில முடிஞ்சிச்சு, மிகப்பெரிய வெற்றி முடிஞ்சிச்சு. 2000 வருஷத்துக்கு அப்புறமும் இன்னைக்கு அவங்களை குறித்து பேசுறோம்னா இதை விட பெரிய வெற்றி என்ன இருக்குது? அல்லேலூயா. அதான் சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. இந்த நாளினுடைய ரேமா வார்த்தைகளை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க. கண்களை மூடி ஜெபிப்போம். வார்த்தையாகிய தேவனே எங்கள் மத்தியில் வெளிப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொன்ன வார்த்தையை கனப்படுத்தி அருளும். சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாய் மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அவரே காரியத்தை வாய்க்கப்படுவார். இந்த நாளில ஆண்டவர் உங்ககிட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, போய் சொல்லுப்பா, காரியத்தை நானே வாய்க்க பண்ணுவேன். அல்லேலூயா. நீங்கள் எந்த காரியத்தை குறித்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, என்ன காரியம் உங்களுக்கு நடக்கணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ, எந்த விதமான அற்புதத்தை உங்களுக்கும் சரி, உங்கள் பிள்ளைகளுக்கும் சரி, உங்கள் எதிர்காலத்துக்கும் சரி, இந்த காரியம் எனக்கு நடக்கணும், இந்த காரியம் நடக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம், அந்த காரியத்தை அவரே வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. தமிழ், உண்மையாகவே நாம் எல்லாம் தமிழர்களா பிறந்ததுக்காக ரொம்ப ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். தமிழ் மொழியில ஒரே ஒரு வார்த்தை மாத்திட்டீங்கன்னா அர்த்தமே மாறிடும் பாருங்க. இப்ப அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இப்ப அந்த ரே எடுத்துட்டு ரூ மட்டும் போட்டு இம்மு போட்டீங்கன்னா என்ன ஆகும்? அவரும் காரியத்தை வாய்க்க பண்ணுவாருன்னு வரும்போது அர்த்தமே மாறிடுச்சா? அப்பனா அவரும் வாய்க்க பண்ணுவாரு, இன்னொருத்தரும் வாய்க்க பண்ணுவார், அப்படி வந்துடும். இல்ல, அவரே காரியத்தை வாய்க்க. இது ஆங்கில வேதாகமத்துல கூட இந்த அளவுக்கு அழுத்தமா இல்லை. தமிழ் வேதாகமத்தை வாசிக்கும் போதுதான் அதுல அந்த வார்த்தையில் இருக்கிற ஆழத்துக்கு நம்மளை கொண்டு செல்லும். அதனாலதான் ஒன்றுமோ தெரியல, ஆண்டவர் இன்னைக்கு கண்டுபிடிக்கிறாங்க, உலகத்தினுடைய முதல் மொழியே இதுதானா தமிழ் மொழி. இன்னைக்கு ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளோ பெரிய பெரிய சயின்டிஸ்ட், இந்த வேதாகமத்தை ஆராய்ச்சி செய்கிற சயின்டிஸ்ட் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, ஆதாம் ஏவாளே தமிழ் தான் பேசி கொண்டிருந்தாங்களாம். அல்லேலூயா. முதல் மொழி தமிழ் மொழி. அந்த முதல் மொழி ஆதாமும் ஏவாளும் பேசின அந்த தமிழ் மொழியை பின்பற்றி நம்மளை தமிழர்களாக தேவன் படைத்தது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ நீங்க நினைக்கலாம், அப்ப கன்னடம், ஏன்னா பெங்களூர்காரங்களும் இருக்கிறாங்க, அப்ப மலையாளம், சோனியா இன்னைக்கு லீவு. அப்ப இதெல்லாம் பிரதர் தமிழ்ல இருந்து உருவான மொழி, இதுக்கு எல்லாத்தையும் தாய்மொழி இதுதான். ஆமா, அப்படி சொன்னதுனாலதான் கமலுக்கு போட்டு தள்ளிட்டாங்க அடி. எல்லா இடத்துலயும் கமல் போஸ்டர் போட்டு கிழிச்சிட்டாங்க. இங்க நம்ம போஸ்டர் போட்டா நமக்கு நல்லது, நம்மளை ஃபேமஸ் ஆக்கிடுவாங்க. அல்லேலூயா. ஆமா, தமிழ் மொழியிலிருந்து உருவானதுதான் கன்னடம், மலையாளம், தெலுங்கு. இது எல்லாமே நீங்க பேசும்போதே தெரியும் தமிழ் பேசுற மாதிரியே இருக்கும். ஆமா, தமிழோட கடைசியில் லூ சேர்த்துட்டீங்கன்னா அதெல்லாம் தெலுங்கா மாறிடும். அல்லேலூயா.
அது மாதிரி தமிழ் மொழியில் வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது உண்மையாகவே அந்த 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 அர்த்தம், இந்த காரியம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆழத்துக்கு அந்த அந்த தியானம் நம்மளை கொண்டு செல்லும். வரும்போது பார்த்தோம், ஒரு வீடு, பெரிய வீடு, பிரம்மாண்டமான ஒரு வீடு கட்டப்பட்டிருக்குது அணைப்பாடியில். அங்கே அமைச்சர் வராங்க, சிவசங்கர் அமைச்சர் வராங்க. வழி நடுவ முழுவதும் கொலகானத்துலேருந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பேனர்ஸ், போஸ்டர்ஸ். அப்போ அப்படியே பார்த்துட்டே வரும்போது அந்த வீடை பார்க்குறோம். அப்போது மெஸ்ஸி சொன்னிச்சு, எல்லாரும் வீடு கட்டுறாங்கப்பா, நம்ம தான் இந்த வீடு கட்டாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். அப்படியே நான் மேலே பார்த்தேன். அல்லேலூயா. ஏன்னா எங்கே தெரியப்படுத்திடணும். வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல். உலக பிரகாரமான ஒரு கணவனாக இருந்தால் என்ன பண்ணுவான்? நம்மளாம் வாழ்ந்து என்ன வேஸ்ட்டு, குழம்பிருப்பானா? மனைவி சொல்கிற அளவுக்கு ஒரு கணவன் நடந்துக்கிட்டானா அவனோட ஒரு ஒஸ்டான ஆள் யாருமே இல்லை, எந்த விஷயத்திலையும் சரி. ஆமாம், நான் ஆணாக இருந்தாலும், நான் ஒரு கணவனாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன், தப்பை நானே ஏற்றுக்கொள்வேன். ஒரு மனைவி சொல்லி தான் ஒரு கணவனுடைய காரியங்களே நடக்குது அப்படின்னா அவன் வேஸ்ட். குடும்பத்தின் தலை என்பதற்கு அப்போ மனைவிட்ட ஆலோசனை கேட்கக்கூடாதா பிரதர்? ஆலோசனை கேட்கணும். மனைவியினுடைய ஆலோசனை முக்கியம், வேதம் அதை சொல்லுகிறது. புத்தியுள்ள ஸ்திரீன்னு தான் வயத்தனம் இருக்குது, புத்தியுள்ள கணவன் பைபிள் இல்லை. ஏன்னா ஆண்டருக்கு தெரியும் இவனுக்கு புத்தி இருக்காதுப்பா, அதுக்கு தான் ஒரு மனைவியை கொடுத்து கொஞ்சம் புத்தி ஏற்றி விடணும், சொல்லி சொல்லி புத்தியாக நடத்தணும். பாருங்க, நிறைய வீட்டில் பாருங்க, கணவர்கள் ஏதோ ஒரு வழியில் போயிட்டு எங்கேயாவது போய் சிக்கிடுவாங்க. ஆனால் மனைவி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் எச்சரித்திருப்பாங்க, முன்னாடியே இன்னும் கொஞ்சம் லைட்டாக எச்சரித்திருப்பாங்க. கொஞ்சம் ஹார்டான மனைவியாக இருந்தால் கொஞ்சம் கரண்ட் முறையாக எச்சரிச்சிருப்பாங்க, கொஞ்சம் லைட்டாக எச்சரித்திருப்பாங்க. ஆனால் அதை கேட்காம ஒரு சில கணவர் என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே மனம் போன போக்கில் திரிஞ்சு வாழ்ந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் இழந்து அப்போவே மனைவி சொன்னுச்சு அப்படின்னு மனைவி கூட சொல்ல மாட்டான், ஆனால் வேற யார்ட்டையா சொல்லிட்டு இருப்பான். அல்லேலூயா. அவன் நானும் அதில் ஒருத்தர். அல்லேலூயா. ஆமாம், அப்படி புத்தியுள்ள ஸ்திரீயோ தன் வீட்டையே என்ன பண்ணுறாளா? கட்டுகிறாள். வீடுனா என்ன, கொத்தனார் வேலையை செய்கிறாங்கன்னு போட்டிருக்குது. குடும்பத்தை கட்டுகிறாள். ஒரு குடும்பம் கட்டப்படுவதுங்கிறது சாதாரண விஷயமா? குடும்பத்தில் கணவன் இருக்கிறார், மனைவி இருக்கிறார், பிள்ளைகள் இருக்கிறாங்க. அடுத்து பிள்ளைகளுக்கு மனைவிகள் வருவாங்க அல்லது கணவர்கள் வருவாங்க. பெண் பிள்ளையா இருந்தால் கணவர் வருவாங்க. இது முழு குடும்பத்துக்கு பேரம் பிள்ளைங்க வருவாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் என்னது ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தையே கட்டுகிற வல்லமை யாருக்கு தான் தேவன் கொடுத்திருக்கிறார்? ஸ்திரீக்கு கொடுத்திருக்கிறார், சாதாரணமாக இல்லை. அதனால தான் பிசாசு என்னவோ தெரியல போயிட்டு ஆதாமை ஏமாத்த போல ஸ்திரீயை ஏமாத்த போகிறான். ஏன்னா உண்மையாக சொல்லணும்னா ஸ்பிரிச்சுவலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறது யாரு தான்? ஸ்திரீகள் தான். ஆண்கள் எல்லாம் கொஞ்சம் கம்மி தான். சபையிலே பாருங்கள், எந்த சபையிலும் எடுத்து பாருங்கள், ஆண்களுடைய அதிகமாக இருக்குதா, பெண்களோட அதிகமாக இருந்து பாருங்கள். பெண்களுடைய அதிகம் தான் இருக்கும். அது பாரம்பரிய சபைகளாக இருந்தாலும் சரி, சிஎஸ்ஐ சபைகளாக இருந்தாலும் சரி, ஆர்சி சபைகளாக இருந்தாலும் சரி, பெந்தகோஸ்தே சபைகளாக இருந்தாலும் சரி, பெண்களோட எண்ணிக்கை அங்கே அதிகமாக இருக்கும், ஆண்களோட எண்ணிக்கை எப்படி தான் இருக்கும்? கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அவனுக்கு தெரியும் பிசாசுக்கு ஆதாமை விட ஏவாள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அப்போது ரெண்டு செவரை நீங்கள் உடைக்கணும். அந்த செவரு கொஞ்சம் ஆல்ரெடி இத்து போய் எல்லாம் ஊறி போய் கிடக்குது. இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃபஸ்ட்டு எதை இடிப்பீங்க? ஸ்ட்ராங்காக இருக்கிறது என்ன பண்ணிடுவீங்க? இடிச்சிருவீங்க. அதே தான் அங்கே பண்ணா பிசாசு. இந்த ஸ்திரீயை இப்படியே விட்டால் இவள் குடும்பத்தை கட்டி எழுப்பி விடுவாள். ஏவாளுக்கு பேர், அவருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாய். சாதாரணமான வார்த்தை அது, ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாய். அப்படிங்கும் போது அந்த தலைமையை தொட்டு விட்டால் அப்போ தாய் எவ்வளியே, தலைவன் எவ்வளியே தொண்டனும் அவ்வளிங்கிற மாதிரி, நூலை போல சேலை, தாயை போல புள்ளங்கிற மாதிரி வந்துடும். இதெல்லாம் பிசாசுக்கு அப்பவே தெரிஞ்சிருக்குது பாருங்களேன். அல்லேலூயா. அதனால தாயை தொட்டான், தாயை தொட்டு கணவனை தொட்டான். அதுக்கப்புறம் அப்படியே எல்லாம் வீழ்ச்சி அடைந்தது. எதுல விட்டாரோ அங்கிருந்து இயேசு கிறிஸ்து திருப்பி ஆரம்பிக்கிறாரு. திரும்பவுமாக அந்த வீழ்ச்சியிலிருந்து வளர்ச்சிக்கு நேராக வந்து இப்பொழுது நம்மை மலைகளின் மேல் இருக்கிற பட்டணமாக தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வீழ்ச்சி முடிஞ்சிருச்சு. எப்ப முடிஞ்சிச்சு? கரெக்டா சொல்லுங்க பாப்போம். சிலுவையில். கரங்களை தட்டி ஆண்டவரை பயப்படுத்துங்க பாப்போம். எஸ், இது ஒரு மிகப்பெரிய சத்தியம். இது இன்னைக்கு தெரியாது பாருங்க. நிறைய பேர் ஆதாம் ஏவாளுக்கு அதே பிசாசு கொடுத்த சோதனையே சொல்லி அதனால தாங்க பாவம், அதனால தாங்க பிரச்சனை, அதனால தாங்க சாபம், அதனால தாங்க தரித்திரம், அதனால தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஆண்டவர் ஒரு நாள் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாரு. சிலுவையிலே வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் உரிந்து கொண்டாராம். சத்ருவினுடைய எல்லா வல்லமையிலும் என்ன பண்ணிட்டாரு? அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டார். அப்ப அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை. அப்புறம் எப்படி பிரதர் அவன் செயல்படுறான்? இப்போவும் சத்ருவின் கிரியைகள் இருக்குதா இல்லையா? எப்படி செயல்படுறான்? அவனுக்கு வேற ஒருத்தர் பவர் கொடுக்குறாங்க. அது இன்னொரு ஆள் சொல்றாரு. யாரு? பிசாசுக்கே ஒருத்தர் பவர் கொடுக்குறவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளவு பட்ட ஆள்? நீங்க தான், நாம தான். அல்லேலூயா.
நம்ம தான் பிசாசு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், சார்ஜ் போன பேட்டரி டவுன் ஆன அவனை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், கரண்ட் கொடுத்து கொடுத்து சார்ஜ் ஏற்றிட்டே இருக்கிறோம். எப்படி பிரதர்? நம்ம பேசுற வார்த்தையில. என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க, என் வாழ்க்கையில் பிரச்சனை தான், போராட்டம் தான். என்ன சர்ச்சுக்கு போய் என்ன இப்படி பேச 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 அங்கே அவன் சார்ஜ் ஆகிட்டே இருப்பான், பூஸ்டப் ஆயிடுவான். அப்படியே அவன் சொங்கி போய் ஆண்டவர் எல்லாம் உறிஞ்சி விட்டுட்டாரு. நம்ம பேசுற வார்த்தை, ஏன்னா உங்களுக்குள்ள இருந்து புறப்படுகிற அந்த வார்த்தை யாருடைய சுவாசம்? பரிசுத்த ஆவியானவருடைய சுவாசம். சாதாரணமான சுவாசம் இல்ல, ஜீவ சுவாசம். நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்துமாவானான். அவன் பேசுகிற எல்லா வார்த்தைக்கும் ஜீவன் உண்டாயிட்டே இருக்கும். ஒரு கரு உண்டாகிற மாதிரி, கர்ப்பப்பையில ஒரு கரு உண்டாகிற மாதிரி நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கரு தரித்து கொண்டே இருக்கும். பேசின உடனே அது நடக்காது, அது நல்லதா இருக்காலும் சரி கெட்டதா இருக்காலும் சரி. நீங்க பேசின உடனே என்ன ஆகிடும்? கரு உண்டாயிரும். அது அப்படியே வளர்ச்சி அடைஞ்சிட்டே வரணும். வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே வந்து ஒரு நாள் வெளிப்பட்டுரும். அது நல்லதா இருந்தாலும் சரி. இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லி உலகத்தான் தெரிஞ்சுக்கிட்டான். அட்ராக்ட் பண்ணுவது எப்படி? எதை நீங்க அட்ராக்ட் பண்றீங்களோ அது உங்களை அட்ராக்ட் பண்ணும். நீங்க நல்லதே பார்த்துட்டீங்க, நீங்க இந்த பாசிட்டிவிட்டியே பார்த்துட்டு இருந்தீங்க, நீங்க பாசிட்டிவிட்டியே பேசிட்டு இருந்தீங்கன்னா பாசிட்டிவிட்டி உங்களை அட்ராக்ட் ஆயிருந்து கண்டுபிடிச்சிட்டான். ஆனா அந்த யூனிவர்ஸ், அது யூனிவர்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கே அர்த்தமே இயேசுதான். யூனிவர்ஸ். யூனினா என்னது? வெர்ஸ்னா ஒரே. யார் அது? அது நமக்கு தான் தெரியும். ஆனா அவன் என்ன சொல்லுவான்? யூனிவர்ஸ், 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 யூனிவர்சல் லா, லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஆளுக்கு ஃபீஸ் 1200 ரூபா. அதையும் பல பணக்காரர்கள் போயிட்டு அதை கத்துக்கிட்டு வராங்க. நமக்கு இலவசமா ஆண்டவர் கொடுத்துட்டாரு, நம்ம கத்துக்கிறதுக்கு கஷ்டப்படுறோம். அல்லேலூயா. வார்த்தைகள் கருவாய் மாறுகிறது. அந்த கருக்கள் அப்படியே வளர்ந்து 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 ஒரு நாள் வெளிப்படுகிறது. அதுதான் நம்ம அனுபவிக்கிறோம், வேற ஒண்ணுமே இல்லை. நான் அப்பவே சொன்னேன்ல, பத்தியா நடந்துருச்சு சொல்றமா? நீ சொல்லும் போதே கரு உண்டாயிருச்சு. அதனாலதான் சொல்றோம், நல்லவைகளை பேசுங்கள், பார்க்கிறவைகளை பேச வேண்டாம், பார்க்க போகிறவைகளை பேசுங்கள். இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க? உங்களை சுத்தி பிரச்சனைகளை பார்க்குறீங்க, சண்டைகளை பார்க்குறீங்க, போராட்டங்களை பார்க்குறீங்க, உங்க சரீரத்தில் வியாதியை பார்க்குறீங்க, நெருக்கத்தை பார்க்குறீங்க, சமாதான குறைவுகளை பார்க்குறீங்க. இதெல்லாம் பத்தி பேச வேண்டியதே இல்லை. இதை பேசி என்ன பண்றது? ஏன்னா அதான் தெரியுது, பார்த்தாவே தெரியுது. நீங்க என்ன கலர் சட்டை போட்டிருக்கிறீங்கன்னு பார்த்தாவே, நான் பச்சை கலர் சட்டை போட்டிருக்கிறேன், நான் பச்சை கலர் சட்டை போட்டிருக்கிறேன்னு உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குதா? ஏன்னா நீங்க பார்த்தாவே என்னது? அததான் ஆண்டவர் சொல்றார், உனக்கு இருக்கிற உன் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னதாகவே உனக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு தெரியும். அவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? காண்கிறவைகளை அல்ல, காணாதவைகளையே. காணாதவைகளேனா உடனே பரலோகத்துக்கு போயிடுறோம். நம்ம ஆளுங்க அப்படியே சொல்லி கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த பரிசுத்தவான்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, காணாதவைகள்னு பைபிள் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் உடனே காணாதது என்ன இருக்குது? பரலோகம் தான் இருக்குது அப்படின்னு இவங்களாம் முடிவு பண்ணிக்கிட்டாங்க. காணாதவைகள்னா அது இல்ல. உங்க வாழ்க்கையில் இன்னும் ஆசீர்வாதத்தை நீங்க இன்னும் பார்க்கல, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்னும் ஆசீர்வாதத்தை பார்க்கல, உங்க கணவருடைய வாழ்க்கையில் இன்னும் மாற்றத்தை பார்க்கல, உங்களுடைய தொழிலில் இன்னும் வளர்ச்சியை பார்க்கல, உங்களுடைய வேலையில் இன்னும் முன்னேற்றத்தை பார்க்கல. அந்த காணாததையே நாடுங்க. அல்லேலூயா. பவுல் அதை தான் சொன்னார், காண்கிறவளை அல்ல அதே நாடுறேன்னு சொன்ன உடனே அவங்க நினைச்சிட்டாங்க பரலோகத்தை நாடுறாங்கன்ட்டு. அவருக்கு அவர் பரலோகம் பிக்ஸ்டுங்க. அவர் சாதாரணமான ஆளா? பவுல் தேசங்களை கலக்கினவர், கண்டங்களை கலக்கினவர். இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை தைரியமாக ஜீவன் போனா ஹேர்னு சொல்லிட்டு நின்னவர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆளுக்கு பரலோகத்தில் இல்லைன்னு சொல்லிடுவார் ஆண்டவர். பவுலே கொஞ்சம் நில்லுங்கள், உங்களுக்கு கொஞ்சம் கணக்கு பார்க்கணும். நானு நீங்க என்னென்ன பாவம் செஞ்சிருக்கிறீங்க என்னென்ன அதெல்லாம் இல்லை. அவருக்கெல்லாம் பிக்ஸ்டு. ஞானஸ்தானம் என்பது அதுக்கு தான் அடையாளம். யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்காம இருக்கிறீங்களோ சீக்கிரம் எடுத்துருங்க. அப்பதான் பரலோகத்தில் உங்களுக்கு டிக்கெட் ரிசர்வ்டு. அல்லேலூயா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினால. ஆமா, இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ மதம் மாற்றம் அப்படின்னு நினைக்கிறான். மதத்தை மாத்தி ஒரு பிரயோஜனம் இல்ல. இப்பவும் சதாசிவம் தான். அல்லேலூயா. அப்பவும் சதாசிவம் தான். உள்ளான வாழ்க்கை மாறுகிறதா? பெயர் மாறி என்ன பிரயோஜனம்? நேற்று ஒருத்தரை பார்த்து, ஜேம்ஸ், அவன் பேர் என்னது? ஜேம்ஸ். யாக்கோபு எவ்வளவு பெரிய சூப்பரான பேரு. நாவை குறித்து அழகமா எழுதியிருக்கிறார். வந்தான் கடைக்கு, பான் பராக்கு போட்ட வேலை போட்ட, சிகரெட் இருக்கானோ அப்படின்னா. சிகரெட்டா? உன் பேர் என்னவா? ஜேம்ஸ். சிகரெட்ல விற்கிறது இல்லப்பா அப்படின்னு அனுப்பிச்சுட்டேன். அல்லேலூயா. பெயர் அளவுல கிறிஸ்தவனா இருந்து என்ன பிரயோஜனம்? உள்ளான அளவுல கிறிஸ்து கூட்டல் அவன், அதுதான் கிறிஸ்தவன். கிறிஸ்து கூட்டு அவள், அவள் தான் கிறிஸ்தவள். உங்களை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும்.
அவங்க தான் கிறிஸ்தவங்க, அவங்க தான் கிறிஸ்தவர். பேரளவில் கிறிஸ்தவங்களா இருந்து நோ யூஸ். நம்மை நம்மளே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. அவ்வளவுதான். அப்போ அவரே காரியத்தை வாய்க்கப்படுவார். இதுக்கு முன்பதாக 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. எப்போ பிரதர் இந்த காரியங்களை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, 2 காரியங்கள் மாத்திரமே. இந்த 2 காரியங்களை நீங்க பர்ஃபெக்டா பண்ணிட்டீங்கன்னாவே காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார். அவரே வாய்க்க பண்ணுவார். சொல்லுங்க, அவரே வாய்க்க பண்ணுவார். உங்க மனசுல நீங்க இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? சொன்னல வீடு கட்டணும்னு மெர்சி சொல்லிருச்சு, அவர்கிட்ட தெரியப்படுத்திட்டேன். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்படி விசுவாசிச்சீங்கன்னா வாய்க்க பண்ணிடுவார். பாருங்க, சீக்கிரமாக கிரகப்பிரவேசத்துக்கு உங்களை அழைக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆங்கிலம் எங்கேயாவது ஆள்கிட்ட கொடுத்துருவார். அவர் நினைச்சாருன்னா எனக்கு பூமியும் அது நிறைவும் பூமியையும் மனுபுத்திரருக்கு கொடுத்துட்டாரா இல்லையா? இது உங்கள் சொத்து. இப்ப படுறான் என்ன அப்படிங்கிற மாதிரி, இது உங்கள் சொத்து. அத முதல்ல நீங்க உங்களை பார்த்து சொல்லுங்க, இந்த பூமியும் நிறைவும் என் கர்த்தருடையது, என் தகப்பனுடையது. தகப்பனுடைய சுதந்திரத்துக்கு சுதந்திரவாளி நான் தான். அல்லேலூயா. பேசும்போது சத்துருடைய கோட்டைகள் அப்படியே நொறுங்கும். உங்களுக்கு விரோதமா எல்லா பக்கமும் தடை அப்படியே கட்டி கட்டி பில்டிங் மாதிரி வச்சுட்டே இருக்கிறான் பிசாசு. அது எப்போ உடைக்கப்படும்? நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் பட்டயமாக போய் உடைத்து நொறுக்கும். இங்கே உற்பத்தி பண்ணுகிற என்ன அணு ஆயுத குண்டுகள், நம்ம பேசுகிற வார்த்தைகள் தான் அணு ஆயுத குண்டுகள். மனுஷனையே கொண்டுரும் தெரியுமா? குண்டையாவது ஒருத்த மேல தூக்கி போட்டு அதுக்கு மேல அவனுக்கு உடம்பெல்லாம் நெருப்பு பத்தி அதுக்கப்புறம் சிகிச்சையும் கொடுத்து அதுலயும் பலனதான் என்ன பண்ணுவான். ஆனா எத்தனை தற்கொலைகள் பேச்சினால, கோபத்துல பேசுனதுனால நடந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. இன்னைக்கும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. கோபத்துல சோத்துல உப்பு ஏண்டி அதிகமா போட்டேன்னு கேட்ட போய் தூக்க மாட்டிக்கிட்டா பிரதர், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அதான். ஏன்னா விஷயம் அங்க இல்ல, வார்த்தை. அந்த வார்த்தை போய் அப்படியே இருதயத்தை பிடிச்சிடும். அப்படியே அந்த ஜீவனை என்ன பண்ணிடுறோம்? தீமையான வார்த்தைக்கு அவ்வளவு பலன் இருக்குதுன்னா எப்படி இருக்கும்? அதனாலதான் சொல்றேன், நல்லவைகளை பேசுங்க. தலை வலிக்குதுன்னா வலிக்கலன்னு சொல்லுங்க, கடன் இருக்குதுன்னா இல்லைன்னு சொல்லுங்க. அடே அப்பா, நான் உண்மையே பொய்யே சொல்ல மாட்டேன் ஹரிச்சந்திரன், அப்படியெல்லாம் இல்லை. உண்மையை சொல்லணும்னு ஆண்டவர் விரும்பல, சத்தியத்தை பேசுவதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். அதான் சொன்னனே, காண்கிறவங்களை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்ல. இது என்ன கலருங்கிறது உங்களுக்கு தெரியும். நாளைக்கு நான் என்ன போட போறேன், என்ன கலர் ட்ரெஸ் போட போறேன், ரெட் கலர் ட்ரெஸ் போட போறேன்னா அதை பேசு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பார்க்காத, நாளைக்கு என்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்க போகுது, நாளைக்கு என்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க போறாங்க, அதை பேசு. இனி வருகிற நாட்கள் நான் கடன் இல்லாமல் இருப்பேன், நீ வருகிற நாட்கள் நான் சமாதானத்தோடு இருப்பேன், நீ வருகிற நாட்களில் என் கணவரும் நானும் என் குடும்பமும் கர்த்தரையே சேவிப்போம். பேசுங்கள், நடக்கும். வசனம் அப்படித்தானே சொல்லுது. எவனாவது இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்ல, அவன் சொன்னபடியே ஆகும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். இயேசு சொன்னபடி ஆகும். நாங்க வசனம் இல்லை, என்ன இருக்கு? நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லுங்கள். பிரச்சனைகள் நெருக்கும் போது அந்த பிரச்சனையை பார்த்து பேசுங்கள். பாக்குறவன் பைத்தியன்னு சொன்னா சொல்லிட்டு போறான், அதனால என்ன? வசனம் பவுலே ஒத்துக்கிட்டாரு. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம் மாதிரி தான் தெரியும். என்ன அவன் இருக்கிறத சொல்ல வேணாங்கிறான், இது வரப்போறத சொல்லுங்கிறான், என்னென்னமோ சொல்றான், ஒன்னும் புள்ள பைத்தியம் அவன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா வசனமே அவர்லாம் அப்பயே சொல்லிட்டார், அது பைத்தியமாக தான் இருக்கும். பேசினா நடந்துருமா? நடக்கும், நடந்துருச்சு, நடந்துகிட்டு தான் இருக்குது. நீங்க யோசிங்க, இன்னைக்கு வரைக்கும் நீங்களும் நானும் படுகிற பாடுகளுக்கு காரணம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? பிசாசா? பிசாசு தான் காரணம். அவன்கிட்ட இருந்து வல்லமையெல்லாம் உறிஞ்சி அவனை டம்மி பீஸா வச்சிருந்தவனை திருப்பி பூஸ்டப் பண்ணது யாரு? நம்மளுடைய, ரொம்ப தெளிவா சொல்லணும்னா நம்மளுடைய வார்த்தை. நம்ம இதுக்கு முன்பதாக பேசின அவிசுவாசமான வார்த்தைகள், இதுக்கு முன்பதாக பேசின அவிசுவாசமான யோசித்த எண்ணங்கள் எல்லாம் விதையா முளைச்சு இப்ப வெளியே வந்துருச்சு, பலன் கொடுத்துட்டு இருக்குது. அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. என்ன பிரதர் பண்றது? அழிச்சிரு. அல்லேலூயா. நீ விதைச்சது ஒண்ணு, வந்தது ஒன்னா இருக்குதா? உனக்கு தேவையில்லாததா என்ன பண்ணிரு? அதை எப்படிதான் அழிக்கணும்? நான் சொல்லுங்க, நான் இதற்கு முன்பதாக பேசின அவிசுவாச வார்த்தைகள், சிந்தித்த அவிசுவாச எண்ணங்கள், நினைவுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுதே வேரோடு
பிடுங்கப்படுவதா, அழிக்கப்படுவதா இயேசுவின் நாமத்தில். ஆமென். இந்த மாத்திரை 7 நாள் எடுத்துக்கோங்க, உங்க வாழ்க்கை மாறி. அல்லேலூயா. டாக்டர் சொல்லுவார்ல, அதே போலதான். வார்த்தை தான் வாழ்க்கை. வார்த்தை என்னது? நல்ல. நான் சொல்றது எல்லாமே பைபிள் வேர்ட்ஸ் தான். உங்களுக்கு தெரியுமா? அது பிரதர் எதை எழுதிட்டு சொல்றாரு நினைக்காதீங்க. இங்கெல்லாம் இங்க எழுதுனது இன்னும் நான் சொல்லவே இல்லை, ஒரு வசனத்தை தாண்டல. ஆனா நான் சொல்றது எல்லாமே என்னது? எங்கிருந்து உண்டாகுது? பரலோகத்திலிருந்து உங்களுக்கு தேவையான வார்த்தைகள் உண்டாகும். வார்த்தைகள் வரும்போது இது எனக்குத்தான் 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 சொல்லி நீங்க ரிசீவ் பண்ண அந்த வார்த்தைகள் எல்லாம், அதான் சொல்றேன், முதல்ல தெரியாதுங்க. கரு உண்ணானவனு தெரிஞ்சிச்சா? கருவை பெற்றுக்கொண்ட தாய்க்கு அது எப்பதான் தெரியும்? ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் தானே தெரியுது. இன்னைக்கு எனக்கு யாராவது குழந்தை பிறந்த நாள் எழுதி வச்சிருக்கிறீங்க, இந்த நாள் நான் கருவுற்ற நாள் அப்படின்னு யாருக்கா தெரியும்? ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் தான் தெரியும், மரியாள். அல்லேலூயா. அவள் என்றைக்கு தேவதூதன் வந்து சொல்லும் போது, இதோ நான் ஆண்டவனுக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி சொன்ன உடனே கரு உண்டானுச்சு. உலகத்திலேயே மரியாள் ஒருவருக்கு மாத்திரம்தான் தான் கருவுற்ற நாள் தெரியும். வேற எந்த சயின்ஸ் எந்த டாக்டராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பேசிட்ட பிரதர், நடக்கலையே பிரதர், இப்பதானப்பா கரு உண்டாயிருக்குது, கொஞ்சம் டைம் கொடு, கண்ணு வரட்டும், கை வரட்டும், கால் வரட்டும். இந்த ஜாகின்லாம் பிறக்கும் போது ஸ்கேன் பார்த்துட்டு விரல்லாம் ரொம்ப, ஒரு டாக்டர் அரைக்குறை டாக்டர், விரல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. எப்படி இருக்குதா? இப்போ குழந்தைங்க என்ன இவ்வளோ பெருசாக இருக்கும்? குட்டி குட்டியாக இருக்குது, எதுவும் வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் போல் இருக்குதுன்னு சொல்லி பயப்படுத்திட்டா. அது சொல்லாமல் இருந்தால் கூட நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். முதல் குழந்தை வேற ஜாகின் பார்த்தா, பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்களா அவன் விரல்லாம் பாருங்கள், என் விரலை விட பெருசாக இருக்குது. அல்லேலூயா. மனிதர்களை நம்பாதீர்கள், தேவன் கொடுத்த சொத்து. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். கர்ப்பத்தின் கனி அவரால் கொடுக்கப்படும் ஈவு. ஈவுனா என்னது? கிஃப்ட். சொல்லுங்க, கிஃப்ட். கிஃப்ட் ஃப்ரீடத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். யாருக்கும் உங்க புள்ள இப்படித்தான் அப்படித்தான் யாராவது பேசினாங்கன்னா, என் புள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் புள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஒரு உண்மையாகவே ஒரு சாட்சி இருக்குது. தூத்துக்குடியில் சிஎஸ்ஐ சபையில் கைலாசபுரங்கிற ஒரு இடத்துல கேட்ட சாட்சி. அந்த தாயாருக்கும் ஒரே மகன், அவர் லாரி டிரைவர். எப்பொழுது பார்த்தாலும் சின்ன வயசு தான், 28 27 அப்போ அவருக்கு, இப்போ அதிகமாக இருக்கும். தண்ணியிலே வாழ்ந்து கொண்டு இருப்பார். நாள் ஃபுல்லாக கடினமாக உழைப்பாராம். டெய்லி வந்து நைட்டு என்ன பண்ணுவாராம்? சரக்கு அடிச்சுட்டு வீட்டில் அம்மாட்ட சண்டை போட்டு கல்யாணம் ஆகலை, தூங்கிட்டே இருப்பாராம். நம்ம 1 வருடமாக ஜெபித்து கொண்டிருச்சு, ஒரே ஒரு வார்த்தை தான். நம்ம என்ன ஜெபம் பண்ணுவோம்? ஆண்டவரே இவனை தொடும், ஆண்டவரே இவனை தொடும், எப்படியாவது இவனை உடையும், எப்படியாவது இவனை நெருக்கும். இந்த அம்மா வேற வந்திருக்குது, என் வீட்டுக்காரரை போட்டு முடக்குன்னு சொல்ற அம்மா வேற இன்னைக்கு வந்திருக்குது. அந்த அம்மா காதல் விழுவாது, அதனால நான் வேகமாக சொல்றேன். அல்லேலூயா. அப்படியே ஜபம் எப்படி இருக்குது? அப்படிப்பட்டதான். ஆண்டவரே ஆண்டவரே உரைத்து. அந்த அம்மாவோட ஜபம் எப்படி வந்துச்சு? இந்த அம்மா பண்ற ஒரே ஜபம் தானா? என் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள், என் பிள்ளைகளின் சமாதானம். 1 வருஷம் இதே தாங்க சொல்லிட்டு இருந்துச்சு அந்த அம்மா. வேற எதுவுமே சொல்லாதான். அவன் குடிச்சிட்டு வந்தாலும், திட்டாலும், அடிச்சாலும், சாப்பாடுலாம் தூக்கி விசிறுவானா, அப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துவான் அந்த தாயார். ஆனா அந்த அம்மா சொல்லிட்டே இருந்தாங்க, வார்த்தை இருக்குது. என்னது இருக்குது? நான் பார்க்கறத நம்ப மாட்டேன். இன்னைக்கு அவன் குடிகாரனா இருக்கலாம், இன்னைக்கு அவன் அக்கிரமக்காரனா இருக்கலாம், இன்னைக்கு அவன் சண்டைக்காரனா இருக்கலாம். ஒரு நாள் வரும், என் பிள்ளை கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பான், அவன் சமாதானம். அதுதான் விசுவாசம். 1 வருடம் காத்திருந்தாங்க. அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணி ஜெபிச்சாங்க. அடுத்து என்ன நடந்துச்சு? அதே சிஎஸ்ஐ சபை. அப்புறம் யாருன்னு பார்த்தா, சரி நம்ம யாரதான் கடைசியில் காட்டுன்னு பார்த்தா, பின்னாடி திரும்பி பார்த்தா சிஎஸ்ஐ ஐயர். அல்லேலூயா. அந்த ஐயர் தாங்க அந்த அம்மாவுடைய பையன். எனக்கே சாக்காயிருச்சு அவர் பார்த்தோடையும் அப்படின்ட்டு. பாருங்க எப்படி ஆண்டவர் மாற்றுவார் பார்த்தீங்களா? அப்படியே தலைகளா மாத்திடுவார். வாழ்க்கையை மாற்றுகிற தேவன். செங்கடல் என்னங்க? செங்கடல் காற்று வீசினா போதும் 2 பிளந்துரும். எரிகோ மதில் என்ன? எரிகோ மதில் நொறுங்கி போயிடும். வார்த்தை தான் முக்கியம், விசுவாசம் தான் முக்கியம். இப்போ ஃபர்ஸ்ட் 2 காரியத்தை சொன்ன, அந்த வசனத்தை முழுமையா வாசிங்க. போதும். ஃபர்ஸ்ட் உங்க வழியை நீங்கள் யாருக்கு ஒப்பு வைக்கணும்? கர்த்தருக்கு ஒப்பு வச்சிருங்க. கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுங்க. 2 காரியத்தை சொன்ன, முதல் காரியத்தை இப்பதான் சொல்ல போறேன். கர்த்தருக்கு ஒப்புவித்து விடுங்க. வழி என்பது நீங்கள் எந்த வழியில இன்னைக்கு போயிட்டு இருக்கிறீங்க, எந்த பாதையில இன்னைக்கு போயிட்டு இருக்கிறீங்க. கண்ணீரின் பாதை தான், பிரச்சனைகளின் பாதை தான், நெருக்கத்தின் பாதை தான். ஒவ்வொரு நாளும் பிறந்தால் எதுக்கு இந்த நாளில் நம்ம இருக்கிறோங்கிற மாதிரி பாதை தான். அந்த வழியை கர்த்தருக்கு ஒப்புவிச்சிருங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஒப்புவித்து விட்டால்
அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இன்னைக்கு என்னன்னா, நேரங்கள ஒரு கதை சொல்லியிருக்கிறேன். ஒரு கப்பலில் இங்கிருந்து அங்கே போகிறதுக்கு ஒருத்தர் கேட்டான். அந்த பரிசல்ல ஏறுன்னு சொன்னால் இவன் வெயிட் ஒன்று தூக்கிட்டு வந்தான். தூக்கிட்டு இவன் தலையிலே வச்சுட்டு பரிசல் ஏறிட்டு கடைசிக்கு பாதி தூரம் வரைக்கும் தலையிலே வச்சுட்டு போனான். அல்லேலூயா. ஏன்? இது என்னுடைய லக்கேஜ், நான் தான் சுமக்கணும்னு அவன் நினைக்கிறான். எப்பா ஒன்னையும் சேர்த்து ஒன்று சுமந்துட்டு இருக்குதுப்பா. பரிசல் என்ன பண்ணிட்டு இருக்குது? ஒன்னையும் மட்டும் சுமக்க நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த பைபிள் யார் பிடிச்சிட்டு இருக்கிறான்? நான் தான் பிடிச்சிட்டு இருக்கிறேன். ஆனால் என்னையவே ஒன்று பிடிச்சிட்டு இருக்குது. என்னது? அப்போ யாருதான் இப்போ டோட்டலாக பார்க்கும்போது யார் தான் நீ பிடிச்சிட்டு இருக்கிறா? அதுதான் சொல்கிறேன். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் சுமந்துட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க. உங்களை ஒரு கரம் தாங்கி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்கிட்டு இருக்கிறாருங்க. உங்களை அவர் தான் தாங்கிட்டு இருக்கிறார். நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க என் வழி யார் தாங்குறா? உங்கள் வழியும் சேர்த்து அவர் தான் தாங்கி முடித்து விட்டார் சிலுவையில். அதை விசுவாசிச்சிங்கன்னா வழி போயிடும். அவ்வளோதான். உங்களுக்கு ஏன் பிரதர் கோல்டு? ஐஸ்கிரீமாக சாப்பிட்டா, ஜூஸாக சாப்பிட்டா? நீங்கள் நினைக்கிற மாதிரி பாடுகளினால் பிரச்சனைகளால் வந்த காய்ச்சலோ சளியோ அல்ல. டெய்லி ஐஸ்கிரீமு, டெய்லி ஜூஸு. ஒருத்தர் இருக்கிறான் எனக்கு ஜூஸ் மாஸ்டர் கடையில். ஜூஸ் போட்டாவே வேணும் எக்ஸ்ட்ரா எனக்குன்னே போட்டுருவான். அவங்க கடைக்காரங்க வரவங்க ஒரு ஜூஸ் தான் கேட்பாங்க. இவன் வேணுமுன்னே 1.5 ஜூஸ் வர மாதிரி பழத்தெல்லாம் கட் பண்ணி போட்டு இந்தாங்க மேனேஜர் அப்படின்னு கொடுப்பான். ஏன்டா நீ வேற ஏற்கனவே ஒளிவிட்டு இருக்குது. அல்லேலூயா. அந்த மாதிரி ஆண்டவர் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய வார்த்தை விசுவாசத்தை ஒப்புவிச்சிருங்க. என்ன பண்ணிருங்க? மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் நமக்கு தருகிற ஒரு அழைப்பே எப்படிதான் நம்மளை சொல்லி கூப்பிட்டுருக்காரு ஃபர்ஸ்ட் பாருங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். வந்தாச்சு. இப்ப என்ன சொல்றாரு அடுத்து? நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை தான் என்ன பண்றாரு ஃபர்ஸ்ட்? இது வந்து என்ன பண்ணுங்க? இளைப்பாருங்கிறார். எப்படி இளைப்பாற முடியும்? நீங்க இப்பவும் பாத்தீங்கன்னா ஒரு சில கிராமத்துக்குள்ளலாம் பாத்தீங்கன்னா இப்படி பாவடிவில் பாவ தலைகளை போட்டு இருக்குமோ அப்படி ஒரு கல் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? பழங்காலத்து கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கல்லுக்கு பேர் என்னது? சுமை தாங்கி கல். இப்போ தான் வண்டி வந்துருச்சு, பஸ் வந்துருச்சு, மகளிர் விடியல் பயணம் வந்துருச்சு, எதுனாலும் தூக்கி போட்டு போயிடுறோம். அப்போலாம் அப்படி இல்லை. தூக்கிட்டு நடந்துட்டு தான் போகணும். எந்த சுமையாக இருந்தாலும் என்ன பண்ணணும்? நடந்து தான் போகணும். அப்போ ஒரு கிராமத்துக்கு இன்னொரு கிராமத்துக்கு நடந்து போயிட்டே இருக்கும்போது அவங்களால அந்த சுமையை தாங்க முடியாத ஒரு சூழல் என்ன பண்ணிக்கலாம்? அந்த சுமை தாங்கி கல் மேலே வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக போயிட்டு இருக்கலாம். இது மாதிரி இருந்துச்சு. அப்போவே முன்னோர்கள் அதெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. இப்போ எங்கே சுமை தாங்கி கல் இருக்குது? மரத்தையே வெட்டிவிட்டு ரோடு பெருசாகிறேன்னு சொல்லிட்டு மரத்தையே வெட்டிட்டு சுமை தாங்கி கல்லெல்லாம் இல்லை. ஆமாம். அல்லேலூயா. அதெல்லாம் இப்பவும் பழங்கால கிராமத்திலாம் சிவகங்கை மாவட்டம் அங்கெல்லாம் இன்னமும் இருக்குது. சுமை தாங்கி கல்னே இருக்குது. அல்லேலூயா. இப்போ சுமை தாங்குவதற்காகத்தான் அவர் உங்களை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். வந்து உன் சுமை என்கிட்ட இறக்கி வச்சிரு. நீ எப்படி இருக்கணும்? இளைப்பாறுதலா இருக்கணும். நான் உனக்கு என்னதான் தருவேன்னு சொல்றாரு? இளைப்பாறுதலை தருவேன். ரிலாக்ஸ், ரெஸ்ட் தரங்கிறார். அது ஏன் வேணாங்கிறீங்க? அல்லேலூயா. எனக்கு அதுதான் பெரிய கேள்வி. ஆண்டவரே, நீர் ரெஸ்ட்டை தான் கொடுக்குறீங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு. ஆனால் உங்கள் பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க? ஒர்க்கு ஒர்க்கு ஒர்க்கு. அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றிட்டா. பார்த்தீங்களா? உழைப்பே உயர்வு, செய்யும் தொழிலே தெய்வம். எல்லாம் பேசுறதுலாம் கரெக்டாக தான் இருக்கும். பேசுவதற்கு எல்லாம் எளிது. காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். பெட்ரோல் பங்க் வச்சவங்க எல்லாரும் பணக்காரன் நினைக்கிறீங்களா? எத்தனை பெட்ரோல் பங்க் நஷ்டத்தில் ஓடுது தெரியுமா? ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க எல்லாரும் பெரிய பணக்காரன்னு நினைக்கிறீங்களா? எத்தனை ரியல் எஸ்டேட் காரங்க தாங்க முடியாத கடன்கள் இருக்காங்க தெரியுமா? நம்ம பார்க்கறதால வெளியில இருந்து தான், உள்ள போய் இருந்து பார்த்தா தான் தெரியும். எங்க பேக்கரியே இருக்குது, எங்க பேக்கரி ஓனருக்கு ₹1 லாபம் இல்லை. அது உங்களுக்கு தெரியுமா? அல்லேலூயா. வருவது செலவுக்கு சம்பளத்துக்கு தான் கரெக்டா இருக்குது. 15 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா முதலீடு போட்டு ₹1 காசு வருமானமே இல்லைன்னா நீங்க எப்படி இருப்பீங்க நீங்க? ஆனா வெளியில என்னது? JPS ஃபுட்ஸ் பெரிய அளவாக தான் இருக்கும், பேக்கரி தான் இருக்கும், ஒரு நாளைக்கு சேல்ஸ்லாம் ஆகிட்டு தான் இருக்கும். 9 பேர் என்னையோட சேர்த்து 10 பேர் வேலை செய்கிறாங்க. எல்லாத்துக்கும் சம்பளம் கிடைக்குது, சோறு கிடைக்குது, 3 நேரம் தங்குறதுக்கு ரூம் கிடைக்குது, எல்லாமே எங்கள் ஓனர் தான் கொடுக்குறாரு. ஆனால் கொடுத்தாலும் அவருக்கு வருமானம் ₹1 போகுதா? நம்ம நினைக்கிறது விதம் வேற. அவங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அவங்களுக்கு தான் உங்களோட அதிக பிரச்சனை இருக்கும். மாடி மேலே மாடி கட்டிட்டு இருக்கிறான். உனக்கு கடன் 10 லட்சம், அவன் மாடி மேலே மாடி கட்டுறதுனால 90 லட்சம் கடன் ஆகி போச்சு. அது தெரியாதே அவங்களுக்கு. அல்லேலூயா. வீடு கட்டுறவங்களாம் எல்லாருமே கையில் வச்சு தான் கட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? கடன் வாங்கி தான் கட்டுறாங்க. நீ கையிலே வச்சு கட்டணும்னு நினைச்சாலும் பேங்க்காரன் விட மாட்டான். 90 பைசா தாங்க வட்டி. இந்தாங்க போட்டுங்க, லோனை போட்டு விட்டுருவான். லோனை போட்டு 90 லட்ச ரூபா சும்மா இருந்தவங்களை என்ன பண்ணிடுவான்? 90 லட்ச ரூபா கடன் ஆக்கிடுவான். அந்த வீடு உங்களுக்கு வருமானத்தை தருமா? தராது. அதுக்கு முன்னாடி 3000 ரூபா வாடகையில் இருந்திருப்பீங்க.
5000 வாடகையில் எடுத்துருப்பீங்க. இப்போ கட்ட வேண்டியது 90 லட்சத்துக்கு மாதம் 50, 60,000, 70,000, 90 லட்சத்துக்குலாம் இன்னும் அதிகமாக வரும். 80,000 மாதம் கட்ட வேண்டியது வரும். அடப்பா, இதுக்கு நான் 5000 வீட்டு வாடகையில் எடுத்துருப்பேடா, என்ன ஏன்டா ஒரு வீடு சொந்த வீடுன்னு வேற கொடுத்து நீங்கள்லாம் லோனே போடாமல் வீடு கட்டி இருக்கு. அல்லேலூயா, ரிசீவ் பண்ணிக்கோங்க. 90 லட்சம் என்ன, 90 கோடிக்கு கூட தேவன் நம்மளுக்கு தருவார். ₹1 லோடு இருக்காது. இப்போ இருந்தே நீங்கள் விசுவாசிக்கணும், இப்போ இருந்தே அதை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கடன் என்பது பிசாசனுடைய காரியம், அதுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லை. எந்த பேங்க்காரனும் உங்கள் வாசல் வந்து நிற்கக்கூடாது. லோன் வாங்கவும் வாங்கிக்கணும்னு சொல்லக்கூடாது, லோனு கட்டுங்கன்னு சொல்லக்கூடாது. தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என் தேவன் அவர் சொல்றாரு, ஸ்டார்டிங் எப்படிதான் சொல்றாரு, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்குவார். வார்த்தையை பெற்ற ஜனம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒப்புவிச்சிருங்க, உங்களுக்கு இல்லை இந்த பிரச்சனை. சொல்லுங்க, என் கடன் பிரச்சனை இன்னையிலிருந்து என்னது இல்லை, என் பிள்ளைங்க இன்னையிலிருந்து என்னது இல்லைன்னு சொல்லிடாதீங்க. உங்க பிள்ளைதான், உங்க பிள்ளைங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் உங்களது இல்லை. எல்லாவற்றையும் அவரிடத்தில் ஒப்புவித்து விடுங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து. செகண்ட், அவ்வளவுதான், நம்பிக்கையாயிரு. சொல்லுங்க, பக்கத்துல வா, சொல்லுங்க, அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அல்லேலூயா. 2 காரியங்கள் தான் ரொம்ப ஈஸியா ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். காரியத்தை வாய்க்க பண்ணணும்னு ஜெபிக்கிறோம், இந்த காரியங்கள் நடக்கணும், என் பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்கள் நடக்கணும், என் வீடு கட்டப்படணும், என் கடன் அடைக்கப்படணும், என் சூழ்நிலைகள் மாற்றப்படணும், எல்லாம் கேட்குறீங்க. கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கரெக்ட். அதுக்கு முன்பதாக 2 காரியங்கள். ஒன்று, அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துரு. நீயா மண்டையில் போட்டு குழப்பிட்டு யோசிச்சுட்டு, எனக்கும் எவ்வளோ கடன் இருக்குது, என் பிள்ளைகளோட எதிர்காலத்தை குறித்து நான் இன்னைக்கு வரைக்கும் கவலைப்பட்டதே இல்லை, என் மனைவி குறித்து, என்னை குறித்து, எதிர்காலத்தை குறித்து கவலையப்பட்டதே இல்லை. ஆண்டவர் அப்படி என்னை கொண்டு வந்துட்டார். என்னை சுற்றி எத்தனையோ ப்ராப்ளம்ஸ் என்னை சுற்றி இருக்குது, என்னை சுற்றி எத்தனையோ பிரச்சனைகள் என்னை ஓடிட்டு இருக்குது. எதை குறித்தும் கவலைப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். என்னை இளைப்பாற சொல்லிட்டார். நான் அமைதியாக இளைப்பாரி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்து கொள்வார். சும்மா வார்த்தை மட்டும் இல்ல, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருக்கிறதுனா வேலைக்கு போகாம இருக்கிறது இல்ல, அவர் பாதத்துல போய் சும்மா அமர்ந்து அவரோட இசைந்து இருக்கிறது. அவருடைய சமூகம், நேற்று தம்பி மெசேஜ் கேட்டேன், அவருடைய சமூகம் இருந்தா போதும். அவருடைய சமூகம் தான் எல்லாமே. அந்த சமூகத்துல தான் எல்லாமே இருக்குது. பேரின்பம் அங்கதான் இருக்குது, ஆனந்தம் அங்கதான் இருக்குது, ஐஸ்வர்யம் அங்கதான் இருக்குது, சமாதானம் அங்கதான் இருக்குது. அந்த சமூகத்துக்கு தான் போகவே விட மாட்டான் பிசாசு உங்களை. அப்பதான் எல்லா வேலையும் வரும். அப்பதான் கணவர் தோசை வேணாங்கிற கணவர் கூட தோசை கேட்பாரு. அழுவாத பிள்ளைங்க கூட அப்பதான் அழுவோம். நீங்க சர்ச்சுக்கு வரும்போது தான் எல்லா தடையும் வரும். எல்லா செய்முறையும் அப்பதான் ஒரு ஞாயிற்றுக்கிழமையா பார்த்தா வைக்கிறாங்க. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட்லாம் இந்துக்கள் எல்லாம் மேரேஜ் பண்ணும்போது கரெக்டா அந்த வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, திங்கக்கிழமை அந்த மாதிரி நாள் வைப்பாங்க. இப்ப எல்லா இந்துஸும் எங்க தான் வைக்கிறாங்க? என்ன காரணம்? எல்லாரும் வருவாங்க அப்படின்னு ஒரு போர்வையில பிசாசு தள்ளிட்டான். இன்னைக்கு கிறிஸ்தவர்களும் சேர்ந்து ஞாயிற்றுக்கிழமை எங்கேயும் போக முடியாம பண்ணியாச்சு. இதெல்லாம் தான் சத்துருவினுடைய திட்டம். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் என்ன கேட்கிறாங்க தெரியுமா? ஒரு சில ஸ்கூல்ல என்ன பண்ண முடியும்? படிப்பு பிரதர், படிப்பு பிரதர், படிப்பு தான். நான்லாம் படிச்சுட்டேன், டிப்ளமோ முடிச்சுட்டேன், படிப்பு பிரதர். இந்த படிப்பு, எந்த படிப்பு என்னை உயர்த்தவில்லை, என் தேவனுடைய கரம் மாத்திரமே என்னை உயர்த்தி வைத்திருக்கிறேன். படிப்பு வேணும், படிப்புக்கு நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். படிப்பு இல்லைன்னா ஒன்றும் இல்லை அப்படி சொல்ல மாட்டேன் நான். தேவனுடைய தயவு இல்லைன்னா ஒன்றும் இல்லை. படிப்புங்கிறது ஒரு எலிஜிபிலிட்டி, அறிவு சார்ந்தது. ஆனால் எத்தனை பேர் இன்னைக்கு நேற்று நான் ஒரு பையன் கல்யாணம், தெரிஞ்ச தம்பியோடைய தங்கச்சி அந்த பத்திரிக்கை வச்சாங்க. அந்த மாப்பிள்ளையோடைய குவாலிஃபிகேஷன் பார்த்தேன். எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி கோடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எம்ஏ முடிச்சிட்டாரு, எம்ஃபில்லும் முடிச்சிட்டாரு, பிஹெச்டியா? அடே அப்பா, இவ்வளோ படிச்சிருக்காரு, என்ன பிரதர் வேலை செய்யறாரு அப்படின்னு கேட்டேன். ஸ்கூலில் வாத்தியாரா இருக்கிறாரு. எவ்வளோ சம்பளம்? 12,000 ரூபா. பாவி, எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டிக்கு 12,000 சம்பளமா? நானே 20,000 ரூபா சம்பளம் வாங்குறேன். நானு டிப்ளமோ ஃபயர் சேஃப்டி இன்ஜினியரிங் டிஸ்கண்டினியூடு. எப்படி குவாலிஃபிகேஷனை பார்த்துங்க. அல்லேலூயா. +1 டிஸ்கண்டினியூடு. நான் +2 பிரைவேட்ல தான் எடுத்து எழுதுனேன். +1 டிஸ்கண்டினியூடுக்கு சேலரி 20,000. எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டிக்கெலாம் 12,000. அப்போ நான் சொல்றேன், படிப்பு ஒரு மனிதனுக்கு தேவை. ஆனால் அந்த படிப்பு அவனை உயர்த்தார். தேவனுடைய கரம் மாத்திரமே ஒருத்தனை உயர்த்தும். படிப்பு முக்கியம். இன்னைக்கு எனக்கு அந்த இங்கிலீஷ் நாலேஜ் இல்லைன்னா இன்னைக்கு என்ன சிஸ்டத்தில் பில் போட முடியாது, கணக்கு போட முடியாது. எல்லாம் தேவைதான். ஆனால் அதுதான் மேலே தூக்கி வச்சிடாதீங்க. இந்த அளவுக்கு வச்சுங்க. எல்லாமே இந்த அளவுக்கு தான்.
இதுக்கு மேல இருக்கிறது தேவன். அல்லேலூயா. ஒரு சில தொழில் 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 என்ன தொழில்? இது தொழில் பிரதர். நீ ஞாயிற்றுக்கிழமை பிரதர், ஞாயிற்றுக்கிழமை தான் பிரதர் வியாபாரம் அதிகமாகும். ஆமா ஆகட்டும். அதனால என்ன, இப்போ தொழில் முக்கியமா தேவனுடைய சமூகம் முக்கியமா? தேவ சமூகத்தை முக்கியத்துவம் கொடுத்தா ஞாயிற்றுக்கிழமை ஆகிற சேல்ஸ் ரெட்டிப்பா திங்கக்கிழமை உங்களுக்கு கொடுப்பாரு. வசனம் இருக்குதுங்க. 6 வருஷம் நீ வேலை செய், 1 வருஷம் ரெஸ்ட் கொடுத்தாரு. பழைய ஏற்பாடு படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். எப்படி ரெஸ்ட் கொடுத்தாரு தெரியுமா? அவரு 1வது வருஷம் 1 மடங்கு, 2வது வருஷம் 1 மடங்கு, 3வது வருஷம் 1 மடங்கு, 4வது வருஷம் 1 மடங்கு, 5வது வருஷம் 1 மடங்கு, 6வது வருஷம் மட்டும் 2 மடங்கு. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாத்தீங்களா? நீங்க முடிவு மட்டும் பண்ணுங்க, சேலரியோட கூட ரெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. ரிசீவ் பண்ணீங்க ரேமா வார்த்தையை. ஸ்கீம் உங்களுக்காக உண்டாகும். சேலரி பாட்டு கிரெடிட் ஆயிட்டு இருக்கும், ஆண்டவர் உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்ல தேவன். 2 காரியம் தான் சொல்லியிருக்கிறேன். ஒப்பு வச்சிருங்க, நம்பிக்கையா இருங்க, காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். அது எத்தனை வருட தடையாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட மனிதர்கள் முரண்பாடாக இருக்கட்டும், அவர்களை மாற்றி உங்கள் இருதயத்துக்கு ஏற்றவர்களாக கொண்டு வருவார். எல்லா கணவர்களும் இனி வருகிற நாட்களிலே இங்க ஆண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருப்பதா? அல்லேலூயா. குடும்பமாக வந்து தேவனை ஆராதிப்பார்களாக, நம்முடைய இடம் விஸ்தாரம் அடைவதாக. தேவன் அதை செய்வார். அவருடைய வாய் அதை சொன்னது அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் செபிப்போம். வார்த்தையாகிய தேவனே, உமது நாமத்திற்கு கனமகிமை செலுத்துகிறோம். உங்களோடு கூட பேசினீர். கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு என்று சொன்னீர். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து விட சொன்னீர். இன்னைக்கும் கூட ஆண்டவரே, எங்களை குறித்து, எங்கள் பிள்ளைகளை குறித்து, எங்கள் குடும்பத்தை குறித்து, எங்கள் எதிர்காலத்தை குறித்து நாங்களே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாங்களே அந்த பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் சபையாராய் எங்கள் எல்லாருடைய பாரங்களையும் உங்க சமூகத்தில் இறக்கி வச்சுட்டோம் ஆண்டவரே, இறக்கி வச்சுட்டோம். இப்போ நாங்கள் ரிலாக்ஸாக இருக்கிறோம். எங்களுக்கு எந்த கடன் பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கு எந்த வியாதியும் இல்லை, எங்களுக்கு எந்த பலவீனங்களும் இல்லை, எங்களுக்கு எந்த கவலைகளும் இல்லை. ஏன்னா அதெல்லாம் உங்களை சமூகத்தில் நாங்கள் இறக்கி வச்சுட்டோம். கர்த்தரே காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். நீர் எங்களுக்காக வழக்காடி எங்களுக்கு நீதி விளங்க பண்ணுவீர் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவர் மீது இந்த வார்த்தையை நான் தெளிக்கிறேன். இப்பொழுதே அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற கவலைகள், அவர்களை ஒடுக்குகிற சத்துவனுடைய கிரியைகள் முறிந்து விழுவதாக, முறிந்து விழுவதாக. இளைப்பாறுதலை தருகிற தேவன், பிள்ளைகள் இளைப்பாறட்டும் ஆண்டவரே. இழந்து போன சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளட்டும், இழந்து போன சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும். எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் சமூகத்தில் தெரியப்படுத்தட்டும். உங்க சமாதானம் உடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும். வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரின் மீதும் இந்த ஆசீர்வாதம் தங்கி தாபரிப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்தோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா.